ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கருவேப்பிலை பொடி செய்ய போகிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இவ்வளோ கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நான் சட்டியை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து சட்டி சூடாகட்டும். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு பருப்புமே வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு தட்டில் மாற்றிடுறேன். உளுந்து கடலைப்பருப்பு நம்ம வறுத்து தட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து வந்து நான் வந்து ஒரு 10 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த பொடிக்கு தேவையான அளவு நம்ம காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கிறேன். இது வந்து என்னுடைய தேவைக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு எக்ஸ்ட்ரா 1-2 இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 6 வத்தல் சேர்த்துருக்கேன். இது நல்லா அப்படியும் ஆல்ரெடி அதில் எண்ணெய் இருக்குது. ஸோ அந்த எண்ணெயிலே வந்து நம்ம லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்து அதிலே நல்லா அப்படியே வதக்கிடலாம். இப்போ இந்த இட்லி பொடி வந்து நம்ம இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தொட்டு சாப்பிடலாம். ப்ளஸ் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சாதம் கிண்டுறோம் இல்லையா, அதுக்கும் நம்ம இந்த பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை சாதம் கிண்டலாம். ஸோ அதனால தான் வந்து புளி சேர்த்துக்கிறேன். 2 பர்பஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்காக தான் நம்ம வெறுமனா வந்து கருவேப்பிலை பொடி இட்லி தோசைக்கு மட்டும்னா நம்ம புளி சேர்க்க வேண்டாம். இப்போ இது சாதத்துக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து எண்ணெய், அது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயிலே அந்த கருவேப்பிலையை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வத்தல், புளி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் வதக்கணும் இல்லையா, அப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கணுன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை டைரெக்டாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அப்படியே நம்ம கையாலேயே இப்படியே உடச்சி விட்டோம்னு அப்படின்னா தூள் தூளாக வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அந்த உளுந்தில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். இதில் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு, அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை வந்து தூள் பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன்.
இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பொடி செஞ்சுக்கிறேன். பாருங்கள், பொடியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் பாருங்கள் இந்த பதத்துக்கு. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப குறன்னு இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்தில் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் டிபிகே பொண்ணை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.